கைகுவிச்சுண்டு நிக்கிறதுல இருந்து அயோத்தியிலேயோ அல்லது உங்கள் யாவரிடத்திலும் அவளுக்குள்ள ஒரு மதிப்பு எள்ளளவாகிலும் குறையலே என்கின்றதை நான் தெரிஞ்சின்றேன். சரணத்துல செம்மஞ்சு குழம்பு தீட்டிதான் பிராட்டினுடைய திருவடி சிவப்பா இருக்கும். கிளம்புற சமயம் பிராட்டினுடைய திருவடிக்கு அஞ்சலி பண்ணினேன். 10 தப்படி அந்த காட்டுல நடக்கிறதுக்குள்ள நடந்ததுனாலேயே செவந்து போயிருக்கு அந்த திருவடி. இனி காட்டுல எப்படி சஞ்சரிக்க போறாளோ தெரியாது. தேவத்வத்தனயஸ்ய குந்தலபரம் க்ஷீரைஸ்வதேனூத்பவைஹி சேத்தும் நாலமருந்ததி பதிரபூதஸ்யாபிஷேகோத்சவே சிக்தோஹம் தசஜேஷ மைதிலசுதா பாஷ்போதகோத்பாதகைஹி न्यग्रोदक्षरितैः जटां रचयितुं क्षीरैः निषादाहृतैः. ஒரு விஷயத்தை தயங்கிண்டே சொல்ல பார்க்கிறார் தேவா. தசரதன் முழிச்சு பார்க்கிறான் சுமந்திரரை. சந்தியா காலத்திலே மாட்டு குட்டகையில் இருந்து மாடெல்லாம் கவனிப்பீர். நீங்களே கவனிச்சாதான் உங்களுக்கு திருப்தி. நானும் கூட இருப்பேன். அவ்வளவு கண்ணுக்குட்டிகளுக்குள்ளே ஒரு பசும் கிடேறிகிட்ட மட்டும் ரொம்ப பிரேமையோட நீங்கள் கவனிப்பீர். ஒரு நாள் கேட்டீர், இந்த கண்ணுக்குட்டில எனக்கு ஏன் அதிகமான பிரியம் சுமந்திரான்னு கேட்டீர். நான் மௌனமா இருந்தேன், தெரியலேன். இது நம்ம கோஷ்டத்திலேயே குழந்தையா பிறந்து வளர்ந்து இப்பொழுது செனையா இருக்கு. இது கண்ணு போட போறது. இது கண்ணு போட்டு முதல் பாலை கறந்து என்னுடைய ஜேஷ்ட புத்திரனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த ராமனுக்கு அந்த பாலால அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த பாக்கியம் அந்த பசு பண்ணலே போலும். ஆனால் அந்த பாக்கியத்தை கங்கா தீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் கடும் தபசு பண்ணி சம்பாதிச்சு கொடுத்து அந்த ஆலம் பாலை இறக்கி அந்த ஆலம் பாலால அபிஷேகம் பண்ணும்படியாக பிராப்தம் இருந்தது. வசிஷ்டரை ஒரு நாள் பார்த்து கேட்டேன், பௌரோஹித்யம்ங்கிற இந்த தொழில அதுவும் ராஜ புரோஹிதனாக ஏற்றிருக்கிறீரே, தபசு பேடுமே, ஏன் இதை விரும்பினீர் என்று நான் கேட்டேன். அந்த தோஷம் எனக்கும் தெரியும்பா. ஆனால் இந்த குடும்பத்துல ராமன் பிறக்க போறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த ராம பட்டாபிஷேகம் என் கையால பண்ணணுங்கிறதுக்காக ராஜ புரோகிதனாக வேலை பார்த்துன்னு இருக்கேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய தபசும் நிஷ்பலமா போச்சு. அவர் பண்ணின தபசு போரல போலும் குகன் ஒருத்தன் தபசு பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த குகனுடைய கையாலே ஆலம்பால வச்சு தலையில தேய்க்கும்படியாக பிதிருபைதாபகமான ரத்தன கிரீட்டம் உண்டு. அந்த ரத்தன கிரீடத்துக்கு அந்த பாக்கியம் இல்லை, தலையே ஜட்டாபாரமாக ஆச்சு. ஆனால் ராஜ்யத்தை தியாகம் பண்ணி விட்டு போகும்போது கூட பிராட்டினுடைய கண்கள்ல கண்ணீர் நாம் பார்க்கல. மறுவுரிய உடுத்து கையில கொடுக்கும் பொழுது கூட கையில வாங்கிட்டு இருந்தாலே தவிர ஆனால் அவளுக்கு அழுக வரல. தேரில் ஏறி உட்காரும் பொழுது ஊரை விட்டு போகணுமே, ஜனங்களை விட்டுட்டு போறோமே என்று கண்கலங்களே மான் குட்டியாட்டம் துள்ளி மலர்ந்த முகத்தோட உட்கார்ந்து பெருமாள் பின்னாடி போனாள். ஆனால் அயோத்திக்கு அபிமுகமா சேவிக்கும் பொழுதும் சந்தோஷமா தான் இருக்கிறாள். ஆனால் அந்த ராமபிரானுடைய சுருண்ட கேசம், மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் என்று அவள் ஆசைப்பட்ட கேசங்களாச்சே, அந்த கேசங்கள்ல இந்த ஆலம் பாலால ஜடையகா ஆய்க்கினதும் அப்படியே பொலபலன்னு உஷ்ணமான கண்ணீரை விட்டாள். அவள் சீதை துக்க கண்ணீரை விட்டாள். அதை பார்த்து தேவா, எல்லாரையும் காட்டிலும் அதிகமான ஒரு பாபம் நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் எல்லாரும் இங்க வனவாசத்தை மட்டிலும் பார்த்தீர்கள். நான் கங்கை கரையிடம் போய் ஜட அணிஞ்சதையும் பார்த்துட்டு வரணும். எனக்கு பிரத்யேகமான ஒரு தண்டனை. அதனால திரும்பி வந்துட்டேன். சுமந்திரா, என்னை எப்படியாவது தேர்ல போட்டுண்டு என் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கொண்டு தள்ளி. உனக்கு நான் எவ்வளவோ உபகாரம் பண்ணிருக்கேன். எனக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும்னு உனக்கு எண்ணம் இருக்குமானால் என் பிள்ளை எங்க இருக்கிறானோ அங்க கொண்டு விட்டுடு. என்னை அழைச்சுன்னு போயிடு ரதத்துல.
சுமந்திரர் முழிச்சென்றார். அழைச்சின்னு போகிற திசையில ராஜா இல்ல, ஆனா நிர்பந்திப்பார் போல இருக்கு என்று நினைச்சதும் சுவாமின் விஜயீபவா என்று சொல்லிக் கொண்டு விடை பெற்று போயிட்டார். தன்னுடைய மாளிகைக்கு போயிட்டார். தசரதர் புலம்பிண்டே அழுதுண்டே படுத்துருக்கிறார். கௌசல்ய பக்கத்துல இருந்து சமாதானம் பண்ணி பண்ணி அவளுக்கும் அழுத்து போயிடுத்து. அவளுக்கும் துக்கம். என்னதான் சமாதானம் பண்ணுவேன்? அவளும் தான் கொஞ்சம் அழுத்துண்டு பேச தொடங்கி விட்டாள். என்னத்துக்கு இப்படியா அலட்டிக்கிறேன்? ஏன் திருப்பி திருப்பியா அழறேன்? நீங்களே பார்த்து வேணும்னு பண்ணின காரியம் தானே. கைகை அம்மாவுக்கு வரம் கொடுத்தீர், வரம் கொடுத்து பிள்ளைய காட்டுக்கு துரத்தினீர், இவ்வளவு அழாதீர். உடனே என்ன பண்ணணுமோ உங்க சின்ன பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ, பட்டம் கட்டுங்கோ, கைகை ஆத்திலேயே போய் சௌக்கியமா இருங்கோ. சந்தோஷப்படுறதுக்கு ஒரு இடம், அழறதுக்கு ஒரு இடமா? இல்ல அழாம இருந்தா உங்களை கல்லெஞ்சுன்னு நான் சொல்லிவிடுவேனா? அதுக்காக அழறேடா என்று சில சுட சுட வச்சனங்களை சொல்லிவிட்டான். இப்படி சொல்றவள் இல்லை அவள். இப்படி சொன்னதும் புண்ணில புலி பெய்தா போல துடிச்சு போயிட்டார் தசரதர். தன்னறியாம கை குவிச்சு விட்டார் கௌசல்ய பார்த்து. நான் பாபிதான் கௌசல்யே, நான் பாபிதான். ஆனா நீ பாபி ஆகாதே. பர்த்தாவை ஏசறதை விட ஸ்திரீக்கு பாபம் என்ன இருக்கு? என்னை ஏசாதே. ஏற்கனவே நான் எப்படி இருக்கேன், இனிமேல் என் ஹிருதயம் எப்படி இருக்குங்கிறதை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லி புரிய போறது இல்லை. பண்ணினது பண்ணிவிட்டேன், நீ அதை குத்தி காட்டணுமா? இப்படி சொன்னதும் உடனே அந்த அஞ்சலியை தன் சிரசுல சூட்டின்றார். கௌசல்யே, அடாடா தவறிட்டோம் பத்தியா, என்ன அசட்டுத்தனம் பண்ணிவிட்டோம். இவ்வளவு பொறுமையோடு இருந்தோம், சமயத்துல அந்த பொறுமையை இழந்துட்டோமே. நினைத்து தசரதருடைய கையை பற்றி கொண்டே, நாதா புத்திர சோகம் என்ன உங்களுக்கு புரியலையா? உங்களை எனக்கு புரியலையா? உங்களுக்கு உள்ள சோகம் எனக்கு இருக்கு, என் சோகம் உங்களுக்கு இருக்கு. என்ன பேத்தரே எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. சோகோ நாசயத்தே தைரியம், சோகோ நாசயத்தே ஸ்ருதம், சோகோ நாசயத்தே சர்வம், நாஸ்தி சோக சமோரிபு. பெரியோர்கள்லாம் சொல்லுவா, சோகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, தைரியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் தைரியம் வரலையே எனக்கு. எங்க போய் தைரியத்தை வாங்குவேன்? அப்பேற்பட்ட ஆளுக்கு ஆளான பிள்ளைய இழந்துட்டு இன்னமும் உயிரோட இருக்கேனே. நான் எதுக்காக உயிரோட இருக்கேன்? உடனே தசரதர் சொன்னார், கௌசல்யே, அது உன் குற்றம் இல்லை. நான் கைகேகியே குற்றம் பார்க்கல, யாருடைய குற்றமும் இல்லை. என் கர்மா நான் அனுபவிக்கணும். எல்லாரும் யாரெல்லாம் என்ன தெய்வமா வச்சுருந்தேளோ அவள்லாம் என்ன கீழே போட்டு ஏறேள். என்னுடைய கர்மா தானே அது. அவரவர்கள் கர்மாவை அந்தந்த சந்தர்ப்பத்திலே அவரவர்கள் அனுபவிச்சுத்தான் ஆகணும். யதாச்சரதி கல்யாணி சுபம் வா யதி வா சுபம் ததேவ லபதே பத்ரேகே பர்த் கர்த்தா கர்மஜமாத்மன. கர்மா செய்யும் போது தெரிகிறது இல்லை, குஷியா இருக்கு, பண்ணிவிடுறா. அப்புறம் அதனுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது ஐயோ என்று துக்கப்படுறா. பாலியத்துல நல்ல உடம்புல திமிரு இருந்த காலம், குதூகலமா இருக்கும், காட்டுல வேட்டையாடுறதுக்கு போவான் தசரதன். கௌசல்யக்கு கல்யாணம் ஆன புதுசு, குதூகலமாக வேட்டையாடின்னு வருவான். அதுல சப்தவேதின்னு ஒரு பானம், யாருன்னு பார்க்காம அடிச்சாலேயே அவன் மேல போய் விழுந்துடும். சப்தத்தை கேட்டு அடிச்சா போறோம். காட்டுல ஆடி ஆடி ஓடி ஆடி களைச்சு வரும் பொழுது ஒரு யானை தண்ணீர் குடிக்கிறது போல குபுக் 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 அப்படின்னு சப்தம் கேட்க, யானைதான் என்று நினைச்சு ஒரு பானத்தை துடிச்சு விட்டான். அந்த பானம் போய் மேல விழுந்ததோ இல்லையோ, ஹா நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, என்னை யாரு அடிச்சது என்று மனுஷ குரல் கேட்டது. தசரதன் வெலவெலுத்து போயிட்டான், துடி துடிச்சுட்டு போயிட்டான். யாரோ ஒரு மனுஷனை அடிச்சுட்டோமே என்று நினைச்சு அங்கே தடுமாறி கொண்டு வரான். வந்தா 16 வயசு புள்ள, மகா தேஜஸ்வியா பிரம்மச்சாரி, அப்படியே படுத்துருக்கிறான், அக்னியை போல ஜொலிக்கிறான். விவேகியான அந்த பையன் இப்படி தசரதனை பார்க்கிறான், கையால அபயம் கொடுக்கிறான். உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராது, கவலைப்படாதே, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். கிட்டக்க தசரதர் பயந்துட்டே வரா. அந்திம காலத்துல என்னுடைய ஒரே ஒரு அபிலாஷையை நீ நிறைவேற்று. சரீரம் துச்சம், இது போனா போகட்டும், இதுல இருந்து இந்த அம்பை நீ உருகி விடு. உருகி விட்டா என் உயிர் போயிடும், நான் இந்த அவஸ்தைப்பட மாட்டேன். ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய்யணும். எங்க அப்பா அம்மா வயசானவர்கள், கண் தெரியாதவர்கள், அவர்களுக்கு நான் தான் கதி. தாகத்துக்கு தண்ணீர் கொண்டுவான்னு எங்க அம்மா சொன்னா,
இதோ குடத்துல ஜலம் வச்சிருக்கேன், இதை கொண்டு வந்து எங்க அம்மாட்ட கொடுத்து. தசரதனுக்கு வேற என்ன தண்டனை வேணும்? இந்த குழந்தையினுடைய அம்பை உருகினான், அந்த பையன் செத்துட்டான். அவன் அப்படியே பத்திரமா மூடி வச்சுட்டு ஓட்டமாக ஓடி குடத்துல ஜலம் எடுத்துக்கொண்டு அங்கேருந்து வரான். அதற்குள்ள விக்கிண்டே உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த தம்பதிகள், பையா எங்கடா போயிட்ட, விளையாட்டு புத்தி இன்னும் போகலையா உனக்கு, கண்டறியாது எங்க 2 பேருக்கும் வயசான காலத்துல நீதானடா கதி, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாள். அங்கேன்னு வந்து குடத்தை கீழே வச்சான். காலடி சப்தத்திலிருந்து தெரிந்து கொண்டு விசாரிக்கும் போது நீங்க தாகசாந்தி பண்ணுங்கோ என்று சொன்னதும் குரல் மாறாட்டத்திலிருந்து என் புத்திரன் எங்கே, நீங்க தாகசாந்தி பண்ணுங்கோ சொல்றேன், நீ சொல்லு அப்புறம் நாங்க குடிக்கிறோம். நீ யாரு? நான் தசரத சக்கரவர்த்தி, அயோத்தியாதிபதி. என் பிள்ளை எங்க? நான் காட்டுல வேட்டையாடுறதுக்கு வந்தேன், தவறி உங்க பையனை அடிச்சு விட்டேன். ஹா, என் பையன் போயிட்டானா? என் பையன் இல்லையா? ஆமா, உன் பையன் பரலோகம் போயிட்டு. தீர்த்தத்தை இனிமே எனக்கு தீர்த்தம், இனிமே எனக்கு தாகம், நீங்காத தாகமா கொடுத்துட்டு போயிட்டியே குழந்தை, இனிமேல் எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. சக்கரவர்த்தியை அழைச்சுட்டு போய் தெய்வமா வச்சு கொண்டாடுவான். கொண்டாட்டமா எங்களுக்கு வேணும்? என் கண்ணே, என் முத்தே, என் மணியே, நீ வெடிற்காலவே எழுந்து கொண்டு ஸ்தோத்திர பாடங்கள் சொல்ற அழகே தனியாச்சே. வியர்த்தமா பொழுது போக மாட்டியே, எல்லா கைங்கரியமும் செய்வியே, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆகாரம் போடுவியே, பாத சேவை பண்ணுவியே, பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு புராணங்கள்லாம் படிச்சு சொல்லுவியே, உத்தம புத்திரனாச்சே, எங்க போயிடாய என் கண்ணே உன்னை பார்க்க போறோம் என்றெல்லாம் கதறி அந்த தம்பதிகள் அழிந்து, தசரதா எங்களை அழிச்சுன்னு போய் அந்த சடலம் எங்க கிடக்கும் கொண்டு விடு, தடவியாவது பார்க்கிறோம். தசரதனை அழிச்சு கொண்டு விட்டால் சவணகுமாரன் அந்த பையனுக்கு பெயர். இப்படி தடவி பார்த்து பார்த்து அழுதார்கள். உடனே தசரதனை பார்த்து சிதை மூட்ட சொன்னார். தகப்பன் புத்திரனுக்கு சம்ஸ்காரம் என்றாப்புல காலம் வரவே கூடாது. அதை காட்டிலும் துக்கம் உலகத்துல இன்னொன்னு கிடையாது. தாங்கள் தன் கையால நெருப்பு போடுறார்கள். நெருப்பு போட்டுவிட்டு ஒன்று சத்தியம், மரணம். மரணம்ங்கிறதுக்கு மத்தியிலும் சமாதானம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மருந்து இல்லை, மந்திரம் இல்லை, யந்திரம் இல்லை, விஞ்ஞானம் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. யாரு சாக போறவாரா? ஒரே ஒரு சமாதானம், பகவத் சரணம் இருக்கு. அந்த பகவானை அடைஞ்சுடுத்து இந்த ஜீவன் அப்படிங்கிறது ஒண்ணுதானே சாந்தி. அங்க அதுக்கு சாதனம் தர்மம் தானே, சத்தியம் தானே. இப்ப இந்த தாய் தகப்பனார் சொல்றார்கள், அந்த குழந்தைக்கு நெருப்பு போடும் பொழுது, பையா எங்களுடைய வாக்கு மீறாத கைங்கரி செய்யக்கூடிய உத்தம புத்திரனான நீ, பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணி சௌதகர்மாக்களை செய்யக்கூடிய அக்னிஹோத்திரிகள் எந்த உத்தமமான ஸ்தானத்தை அடைவார்களோ, சத் பிராமணர்கள், தர்மத்துக்காக போராடி உயிர தியாகம் பண்ணக்கூடிய உத்தம கத்திரியர்கள் எந்த உத்தமமான ஸ்தானத்தை அடைவார்களோ, மாதா பிதா சேவையை தவறாம செய்யக்கூடிய உத்தம புத்திரர்கள் எந்த உத்தம ஸ்தானத்தை அடைவாளோ அப்பேற்பட்ட ஸ்தானத்தை அடைவாயாக, அப்பேற்பட்ட ஸ்தானத்தை அடைவாயாக அப்படின்னு சொன்னதுமே பிரத்யட்சம். இவர் பேரும் கண் தெரியாது, ஆனால் பிரத்யட்சமாக திவ்ய விமானமும் அதுல ஒரு தேவகுமாரனான ரூபத்தோடு கூட தன் புத்திரன் போறதை பார்த்துட்டாளாம். தர்மம் சத்தியம், பரலோகம் சத்தியம், சத்தியம்னு நினைக்கிறவாளுக்கு சத்தியம். பிரத்யட்சமா தேவகுமாரனை போல தன்னுடைய புத்திரன் போகிறத பார்த்ததும் இவாளுக்கு தைரியம் வந்துடுச்சு. உடனே இவா நினைச்சாள், எப்போ உன்னுடைய பிதிருமாத்திர நிஷ்டையால உன் தர்மத்தால சொர்க்கத்தை சாதிச்சுனுட்டியோ, சொர்க்கம் இருக்கோ, அங்குதான் புத்திரா நீ போறையோ, ஒன்னு நான் விட மாட்டேன். நாங்கள் பண்ணின தபசு எங்களுக்கு இருக்கு, எங்களுடைய சத்தியம் இருக்கு, எங்களுடைய தர்மம், எங்களுடைய தேவ பக்தி, அதை பணைய வச்சுன்னு நாங்கள் கூட வரோம். இப்படி திரும்பி நான் தசரதா எங்களுக்கு சிதம் மூட்டணும் ஆக்ஞ. வேற அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி ஒன்னும் பதில் சொல்ல முடியல. சிதையை மூட்டுட்டான். அந்த சிதையில ஏற தகதகன்னு எரியிற சித்தையில சரீரத்தை போட்டுட்டு போறா சொர்க்கம். ஆனால் தைரியம் இழந்துட்டான். அப்படி போகிற சமயம் இப்படி திரும்பினால், நாங்கள் எப்படி புத்திர சோகத்தாலே பரலோகம் போறோமோ அதுபோல நீயும் புத்திர சோகத்தினாலேயே போவாய் என்று சொல்லிவிட்டு இறங்கி. இந்த சம்பவம் தசரதனுடைய ஹிருதயத்தில் ரொம்ப நாள் இப்படியே தங்கி விடுது.
அடிக்கடி இப்படி நடந்ததேன்னு நினைச்சுப்பான். இருந்தாலும் சமாதானம் பண்ணிப்பான். ராமன் பிறந்து கொஞ்சம் சமாதானமா இருந்தது. இப்ப மறுபடியும் அது நனவுக்கு வந்துடுத்து. அதை கௌசல்யிட்ட இந்த கதையை சொல்லும் பொழுதே கௌசல்ய கண்ணீர் விட்டு, ஏற்கனவே மிகவும் துர்பலமா இருக்கிறீர்கள், ஏதாவது பழைய கதைகளை நினைத்து கொண்டு மனசை அலட்டிக்காதீர்கள், தைரியமா இருங்கள், உங்க புத்திரன் நிச்சயம் வரப்போறான், உங்க கையாலேயே பட்டாபிஷேகம் பண்ணுவேன், ஏன் மனசை கவலைப்படுறேன், சமாதானம் பண்ணி கொள்ளுங்கள் என்றெல்லாம் கௌசல்ய சமாதானம் பண்ணினார். சமாதானம் ஏது? இந்த துக்க சாகரத்துக்கு எல்லை எங்க இருக்குன்னு தெரியலையே அவனுக்கு. 14 வருஷம் எல்லை இருக்குன்னு சொல்றா. ஆனால் தசரதனுக்கு நம்பிக்கை இல்லை. நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏ சாரு சுபகுண்டலம் முகம் ரக்ஷந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனகா. 15 வருஷம் உயிரை சுமந்து கொண்டு இருந்து யார் ராமர் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் நடக்க போறத பார்க்க போறார்களோ அவர்கள் எல்லாரும் தெய்வங்கள். ஆனால் தசரதனோ ராத்திரி பூரா புலம்புறான், அழறான், துடிக்கிறான், மரண வேதனையில இருக்கான். ஹா ராகவ மகாபாகோ ஹா மமாயாசநாசனா ஹா பிதృப்ரியமே நாதாங்கா हाद्यक्वासि गतसुतांगा हा कौसल्ये विनश्यामि हा सुमित्रे तपस्विनी हा नृशंसे ममामित्रे कैकेयी कुलपांसनी यदि रामस्य मारुश्च सुमित्रायाश्च सन्निधौ राजा दशरथः शोचन् जीवितान्तमुपागमत्. ராத்திரி பூரா புலம்பி அழுது கொண்டு ஹா ராகவா ஹா மகாபாகோ ஹா மமா ஆயாச நாசனா. ஒரு சின்ன துக்கம் இருந்தா கூட அங்கேன்னு வந்து அப்பா உனக்கு என்ன பண்றது, என்ன வேணும் அப்படின்னு கேட்பையே, பெரிய துக்கம் வந்து விட்டேப்பா எனக்கு. ஒவ்வொரு தகப்பனும் சாகர காலத்திலே தன் பிள்ளையினுடைய மடியில தலைய வச்சுண்டு சாகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஒவ்வொரு தகப்பனும் புத்திரன் பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பான். உத்தமனான புத்திரனை பெற்று உன்னை பறிகொடுத்துட்டேனே, இனி உன்னை எங்க நான் பார்க்க போறேன், என்னுடைய ஆயாசம் இப்பேற்பட்ட துக்கம் நீ அறிய மாட்டாயோ. ஹா பிதృப்ரியா, உலகத்துல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, அப்பா அப்பான்னு வேறு தெய்வம் தெரியாம என்னை சுத்தி சுத்தி நிற்பையேப்பா, என் நிலைமை உனக்கு இப்ப தெரியாத போயிடுத்தே. ஹா பிதృப்ரிய மே நாதா ஹாத்யக்வாசி கதசுதா. கௌசல்யே, இனி எனக்கு தைரியம் இல்லை, இனிமே என் ஜீவனை நான் புடிச்சு வச்சுக்க முடியாது, அதை கிளம்பிடுச்சு, இனிமே என்னால தாக்கு பிடிக்காது. ஹே தபஸ்வினி சுமித்ரே, ஒரு பாவமும் தெரியாதவள் நீ, எப்பொழுதும் ஏதாவது விரதம் பண்ணி கொண்டு தபசு பண்ணி கொண்டே இருப்ப. உனக்கு என்ன நோன்பு விரதம்னு நான் அதட்டுவேன், நான் மஞ்ச குங்குமத்தோட போகணும்னு சொல்லுவேன். யார் பாக்கியம் எப்படியோ சொல்ல தெரியாது. உன்னை நான் மிந்தினுட்டேனே. ஹே கைகேயி குலபாம்சனி, கைகேயும் உங்ககிட்ட நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், அந்த புள்ள அந்தண்ட போனால் தசரதன் உயிர் தரிக்க மாட்டான் என்று 1000 தரம் சொன்னேனே, விளையாட்டுன்னு நினைச்சியே. இப்ப உன்னை நினைக்க வேண்டாம்னு சொன்னாலும் உனக்கு ஸ்தானம் கொடுத்து விட்டேன், உன் நினைவு வரத்தாம் வருது. இப்ப நீ உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுண்ட, நீயே கஷ்டப்பட போற. இப்போ கைகேயி குலபாம்சனி. இப்படி ராத்திரி பூரா புலம்பி கொண்டிருந்து தசரத சக்கரவர்த்தி அப்படியே அணைஞ்சுட்டார். அவருடைய ஜோதி இன்னும் அணையல. தசரதர் அப்படியே அக்னி, உபாசன அக்னி ஒரு கால் கவனிக்காம இருந்துட்டா. எப்படி அணைஞ்சுடுமோ பவித்திரமான அக்னி, அது போல அணைஞ்சுட்டார். அவ்வளவு ராணிகள் இருந்தும் கூட எல்லாரும் சிலர் தூங்கிட்டா, சில பேர் மூர்ச்சியாகி கிடக்கா, சில பேர் கவனிக்காம இருந்திருக்கா. வெளியிற காலமே சுப்பிரபாதம் பாட எல்லாரும் வந்தனும். நாழியாயிடுத்தேன்னு நினைச்சு சில சேட்டிமார்கள் கைங்கரியம் பண்றதுக்காக கிட்டக போய் பார்க்க, தசரதர் அப்படியே இட்ட கையும் இட்ட காலும் மகா சுவாசம் இல்லாம இருக்கிறத பார்த்ததும் கௌசல்யை எழுப்பி பார்க்க சொல்றாள். கௌசல்ய ஓடி வந்து தசரதர் மார்புல கை வச்சு பார்த்தா உடம்பு ஜில்லிட்டு போயிடுத்து, சுவாசம் இல்ல, நாடி துடிக்கல. தசரதர் போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் கௌசல்யா அலறினாள், சுமித்ரா அலறினாள். அந்தப்புறத்தில் உள்ள ராணிகள் எல்லாருமே கதற, கதவை திறந்ததும் ஜனங்கள்லாம் வந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு இன்னும் ராமனை விட்டு பிரிஞ்ச துக்கம் சமாதானம் ஆறத்துக்குள்ளே இப்பேற்பட்ட தசரத விருட்சம் கீழே சாஞ்சு விடுது. எவ்வளவு பட்சிகள் இதை ஆசிரித்து கொண்டு இருந்தது.
அது சாஞ்சதும் அந்த மரம் சாஞ்சுட்டா அந்த பட்சிகள்லாம் எப்படி ஆகாசத்துல கலபல கலபலன்னு கத்தின்னு இருக்குமோ அதுபோல அயோத்தியை கதறது ஆதாரத்தை இழந்து விட்டதுனால உடனே எல்லாரும் ஒரு அவசர சபை கூட்டி வசிஷ்டரிடத்துல ராஜ்யம் கொடுத்தாளாம். ஆச்சரியமத்தேலா, சித்தார்த்தர் இருக்கிறார், சுமந்திரர் இருக்கிறார், மந்திரிகளுக்குள்ளேயே ஒருத்தர் ராஜ்யத்தை பார்த்துண்டா நான் அபிப்பிராய பேதம் வந்துடும். எங்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்ன. வசிஷ்டர் ஒரு ராஜ்யத்தையே ஆளுகிறான். வசிஷ்டரிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சால் ஒருத்தருக்கும் அபிப்பிராய பேதம் இல்லை, அராஜகம் இல்லாம ராஜ்யத்தை பார்த்துக்கிறார் வசிஷ்டர். உடனே 2 குதிரை சிப்பாயை விட்டு பரதனை அழைச்சின வரத்துக்காக அனுப்பிச்சிருக்கிறார். அந்த 2 பேர்கள் போகிறார்கள். ராத்திரி பாதுகா விட்டாபிஷேகம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.